கத்திரிக்காவ கடிச்சிடாத பல்லு சொத்தையாயிடும் அப்படின்ட்டு. அப்ப கத்திரிக்காவ எப்படி பச்சையா சாப்பிடுறது? முருங்கைக்காய எப்படி பச்சையா சாப்பிடுறது? இவங்க வந்து குக் பண்ணாம தராங்களே! இதெல்லாம் பாசிபிளா? ஒரு சில காய்கறிகள தவிர்த்துட்டு ஒரு சில காய்கறிகள் மட்டும் தான் கொடுக்குறாங்களோ! அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு மேம். இப்போ வந்து நம்ம வந்து நாட்டு காய்கறிகள் மட்டும் தாங்க மேம் இப்போ குடுக்குறோம். பட் ஆனா நீங்க சொல்ற இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதுவுமே நம்ம நாட்டு காய்கறிகள்ல வரும். அதுவுமே நம்ம வந்து இங்க குடுக்குறோம். இப்போ வந்து நம்ம ஒரு உணவு பொருள் ரெடி பண்ணணும், தயாரிக்கணும் அப்டின்னாலே, நமக்கு வந்து பஞ்சபூத சக்தியோட உதவி தேவை. இப்ப பஞ்சபூத சக்தினால தான் நம்ம உலகமே வந்து ரன் ஆயிட்டுருக்கு. நம்ம உடம்பு ரன் ஆயிட்டுருக்கு. அப்ப அந்த பஞ்சபூத சக்தியோட உதவி நமக்கு தேவைப்படுது. அப்போ ஒவ்வொரு வெஜிடபிள்ஸுக்கும், ஒவ்வொரு இதுக்கும் பஞ்சபூத சக்தியோட அந்த தன்மை இருக்கும். இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு வெஜிடபிளும் பார்த்தீங்கன்னா, இந்துப்பு, லெமன்ல வந்து சோக் பண்றோம். இப்ப அந்த லெமனுக்கும், இந்துப்புக்கும் வந்து அந்த நெருப்பு சக்தி இருக்கு. அப்ப நம்ம ஒரு உணவு தயாரிக்க நமக்கு வந்து நெருப்பு தேவைப்படுது. அப்ப அந்த வெஜிடபிள்ல அந்த சக்தி இருக்கிறப்ப, நம்ம இந்த கத்திரிக்காய கட் பண்ணிட்டு, அந்த லெமன்லயும், இந்துப்புலயும் சோக் பண்றப்ப, உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைச்சிடும். இப்ப நம்ம பாயில் பண்ணா எப்படி ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கோ, அந்த சாஃப்ட்னஸ் நமக்கு கிடைச்சிடுங்க மேம்.